ஒரு உயிரை கொன்று அதுலதான் நம்ம என்ன பண்றோம், தீபத்தை ஏற்றுகிறோம். அப்புறம் எப்படி அது பலன் தரும்? பல லட்சம் மண்களை கொண்டு பல லட்சம் மண்ணை சாவடிச்சு அதுலதான் ஒரு செங்கல் உருவாகுது. அந்த செங்கலை வச்சு நீ வாஸ்துபடி வீடு கட்டின எப்படி நல்லா இருப்ப? அப்ப நீ வாஸ்துபடி வீடு கட்டினா என்ன பண்ண முடியாது, ரொம்ப பெரிய நல்லாலாம் இருக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்திக்கலாம், அவ்வளவுதான். முன்னோர் கனிம வளத்தை எப்படி பாதிக்காம வாழ்ந்தானா, அவன் என்ன பண்ணுவான், மண்ணை குழப்பி அப்படி என்ன பண்ணுவான். இப்ப நம்ம அந்த மாதிரி வாழ்ந்தா பிரச்சனை இருக்காது, வாழ முடியுமா, சாத்தியமா? ஆனா அவன் அப்படி வாழ்ந்தான். ஏன்னா சில அறிவாளிகள்லாம் இருக்காங்க, சில பேர்லாம் நிறைய படிச்சு 5 மூளை 10 மூளைலாம் இருக்கும் சில பேருக்கு. அவங்களாம் கேள்வி கேட்பாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் வாஸ்துவை பார்க்கவில்லை, எப்படி அவங்க சிறப்பா இருந்தாங்க. பஞ்சகவியம் எல்லார் வீட்லயும் ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா முன்னொரு காலத்துல பஞ்சகவியம் அவசியம். இப்ப கோமியத்தை ரெடிமேடா போய் நாட்டுக்கு மருந்துகள்ல வாங்குறான். இன்னும் கூட சில பேருக்கு தெரியல, நல்லா கேட்டுக்குங்க. மாடு பசுமாடு எப்ப விட்டாலும் கோமியமா? காலையில முதல் வாட்டி விடுறது மட்டும்தான் கோமியம். அந்த மாதிரி அகல் விளக்கு ஏத்துறோம்ல, அதை பத்தி நான் சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்ணை என்ன பண்ணிடுறாங்க, சுட்டுடுவாங்க. மண்ணை சுட்ட உடனே அது அகல் ஆயிருதா? அந்த அகல் எதுவுமே நம்ம கோயில விளக்கு ஏத்துறோமா? அப்ப என்ன பண்றோம், மண்ணை சாவடிச்சிடறோம். என்ன பண்ணிடுறோம், மண்ணை சாவடிச்சிடறோம். ஒரு உயிரை கொன்று அதுலதான் நம்ம என்ன பண்றோம், தீபத்தை ஏற்றுகிறோம். அப்புறம் எப்படி அது பலன் தரும்? பல லட்சம் மண்களை கொண்டு பல லட்சம் மண்ணை சாவடிச்சு அதுலதான் ஒரு செங்கல் உருவாகுது. அந்த செங்கலை வச்சு நீ வாஸ்துபடி வீடு கட்டின எப்படி நல்லா இருப்ப? அப்ப நீ வாஸ்துபடி வீடு கட்டினா என்ன பண்ண முடியாது, ரொம்ப பெரிய நல்லாலாம் இருக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்திக்கலாம், அவ்வளவுதான். அந்த அகலை உடைச்சு தூள் தூளாக்கி மண்ணுல போட்டா மண்ணு மண்ணோட என்ன ஆகணும், மிக்ஸ் ஆகணும். இப்ப நீங்க அகலை உடைச்சு தூள் தூளாக்கி மண்ணுல போட்டா மிக்ஸ் ஆகாது. என்ன, இந்த மண்ணும் அந்த மண்ணும் ஒட்டாது. ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு, சுட்ட மண்ணு. இதுதான் நம்ம முன்னோரு, இந்த தப்பு தான் அவன் செய்யல. இந்த தப்ப அவன் என்ன பண்ணல, செய்யல. இப்ப பானையை சுட்டான், அது தப்பா பாவமான்னு கேட்பீங்க. அதுல ஏகப்பட்ட பானை உள்ள சின்ன 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 ஓட்டை இருக்கும் தெரியுமா? பானை உள்ள அந்த ஓட்டை தான் ஃபில்டர் பண்றது. இப்ப நம்ம வச்சுக்கிறோம்ல பியூரிஃபை, அந்த பியூரிஃபை தான் பானையில இருக்கிற ஓட்டை. அது என்ன பண்ணும்னா தண்ணியில இருக்கக்கூடிய அசுத்தத்தை என்ன பண்ணும், இழுத்துரும். பானைக்கு அடியில ஷேக் பண்ணாத பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே மேலோட்ட பாத்தீங்கன்னா கண்ணாடி மாரி. அந்த செல்லு உடம்புல எப்படி செல் இருக்கோ அது மாதிரி பானையில இருக்க செல்கள் 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் ஒர்க் பண்ணி டயர்டா என்ன ஆயிடும், அதுவும் குறைஞ்சிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், புது பானை வாங்குவோம். எவ்வளவு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான் பாருங்க நம்ம முன்னோர்கள். நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம நம்ம ஏதோ டெக்னாலஜில வாடன்னு கரெக்ட். இப்ப செங்கலை வச்சே வீடு கட்டினாலே நம்ம நல்லா இருக்க முடியாது, 100% நல்லா இருக்க முடியாது. இயற்கையாவே நோய் கடன் வம்பு வழக்கு இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், மற்றவங்களால சமாளிக்க முடியாது, நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சு பேலன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அது செங்கல் சுட்டக்கல். நம்ம முன்னோர் காலத்துல வாஸ்துவே இல்ல ஆனா நல்லா இருந்தாங்களே அப்படின்னா அவன் எந்த ஒரு கனிம வளத்தையும் என்ன பண்ணல. யார் யார் வீட்டுல எல்லாம் கிரானைட் அதிகமா போட்டுக்கிறீங்க? யார் வீட்டுல, இங்க இருக்கிற வீட்டுல யார் வீட்டுல கிரானைட் இல்லையா? கிரானைட் அப்பா உங்களெல்லாம் உங்க வீட்டுல கிரானைட் இருக்குதாமா? கிரானைட் யார் யாரெல்லாம் போட்டுக்கிறீங்க? வேற யார் வீட்லயுமே கிரானைட் இல்லையா இங்க? கிரானைட் அதிகமா இருந்தா இடுப்புக்கு கீழே பிரச்சனை வந்துடும் நான் சொல்லிக்கிறேன். எப்ப சொன்னேன், யாருன்னா ஞாபகம் இருக்கா? கிரானைட் அதிகமா இருக்கிற வீட்டுல இடுப்புக்கு கீழே பிரச்சனை, கால் பிரச்சனை, கால் உடையுது, உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுவது, இருதயத்துல பிரச்சனை ஏற்படுவது, வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்படுவதெல்லாம் நடக்கும். கிரானைட் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். முன்னொரு காலத்துல வாஸ்துவே பார்க்கல, அவன் நல்லா இருந்தான். இவன் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறான், கிரானைட் போடுறான், ஆனா கஷ்டப்படுறான். காரணம் என்ன, இவன் என்ன பண்றான், அவன் இயற்கைய அதிகமா சாவடிக்கிறான். கான்செப்ட் புரியுதா? இயற்கை அதிகமா
இதுதான் நம்ம வந்து நிறைய பண்றோம் இன்னைக்கு. இயற்கையை வந்து நம்ம வந்து சாவடிக்கிறோம். அதனால இயற்கை என்ன பண்ணுது, அதோடைய ரோல் வரும்போது அது நம்மளுக்கு காலி பண்ணுது. இப்ப இயற்கையை சாவடிக்காம வாழ முடியுமா? சாத்தியம் கிடையாது. ஓரளவுக்கு பண்ணலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த ஓரளவுக்கு எப்படி பண்ணலான்றதான் நம்ம ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துனுக்கிறேன். எதெல்லாம் நம்மள மாத்திக்க முடியும்? ஒரு செங்கலுக்கு பல லட்சம் மண்ணு ஆகுது, இறந்து போகுது. புரியுதா? ஒரு செங்கல் உருவாகணும்னா பல லட்சம் மண்ணை நம்ம சுடணும். சுட்ட உடனே மண்ணு செத்து போகுது. அப்போ ஒரு வீடு கட்ட 10,000 செங்கல் வேணும்னா ஒரு செங்கலுக்கே நம்ம ஒரு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு செங்கலுக்கு ஒரு மண்ணுன்னு வச்சுப்போம். பல லட்சம் மண்ணு சேர்ந்தாதான் ஒரு செங்கல். உதாரணத்துக்கு ஒரு செங்கலுக்கு ஒரு மண்ணு செத்து போகுதுன்னு வையும். 10,000 செத்து போன உருவத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறோம். அப்ப இயற்கை வளங்களை நம்ம போட்டு கொன்னு சாவடிச்சுட்டு இறைவன் கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப தானம் பண்றேன், தர்மம் பண்றேன், நான் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்றேன், இந்த டைலாக் இங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் இந்த மாசம் ஒரு ஸ்டிக்கரை போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஒவ்வொரு இழைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இது ஸ்டிக்கரும் எல்லாருக்கும் உண்டு, இதுல இருக்க வாசனை எல்லாருக்கும் பொருந்தும். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தீய விஷயமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நீ செங்கலை இயற்கை கனிம வளத்தை சாவடிச்ச, அது துன்புறுத்தின, அது திருப்பி உன்னை என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும். அதால என்ன பண்ண முடியும்னா உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும், கடனாக்க முடியும், இல்லை வாழ்க்கை துணைவி கிட்ட உங்களை வந்து பிரிக்க முடியும். அது என்ன பண்ண முடியும் யோசிச்சு பண்ணும். இப்ப யாராலையுமே இதை செய்ய முடியாது. நான் செங்கல் கட்டாத வீட்டுல போய் குடியிருப்பேன் சார், உங்களை நான் ஃபாலோ பண்றேன், நீங்க யாருன்னா நானே போக முடியுமா? இது சாத்தியமே கிடையாது. வேற வழி இல்லை. இப்ப நானே ஒரு வீடு கட்டினாலும் செங்கல் வச்சுதான் கட்ட போறேன். ஆலோ பிளாக் வச்சு கட்டினாலும் என்ன ஆகும், அங்கேயும் ஒரு மண்ணு, எந்த இருந்தாலும் ஒரு மண்ணு என்ன பண்ண போகுது, சாவு. அப்ப சுடாத மண்ணுல இருந்து எப்படி நம்ம ஆலோ பிளாக் மண்ணு, இப்ப நான் சொல்றேன் செங்கலை சொல்றாங்க, ஆலோ பிளாக் என்ன பண்றாங்க, டை அடிப்பாங்கம்மா களத்துல, எம்சாண்ட போட்டு ரேஷியோ வச்சிருப்பான். 4 இன்ச்சு சாலிடு, 4 இன்ச்சு ஹாலோ. ஹாலோனா ஹோல்ஸ் இருக்கும், சாலிடுனா ஹோல்ஸ் இருக்காது. சாலிடு கல்லு, ஹாலோ கல்லுன்னு இருக்கு. இப்ப அந்த கல்லுல இருக்கக்கூடிய மண்ணு செத்து போன மண்ணா உயிருள்ள மண்ணா? இப்போ எம்சாண்ட் தான் அது பண்றாங்க. எம்சாண்ட் ஆலோ பிளாக் கம்பெனிக்கு சிலமா பிரிக்ஸ் கம்பெனிக்கு போனீங்கன்னா எம்சாண்ட்ல தான் அதை பண்ணுவாங்க. இந்திக்காரங்க தான் ஃபேமிலியா தங்கி அதை வேலை செய்வாங்க. கல்லு வந்து நல்லா ஊறணும். இந்த பாருங்க, ஆலோ பிளாக்ல தான் நாங்க படிக்கட்டே வச்சுக்கிறோம், மேல ஏற போறோம்ல, அதுவே ஆலோ பிளாக் தான். சாலிடு கல்லு ஆலோ பிளாக். இப்ப செங்கல் வந்து என்ன ஆயிடுது, சுட்டுடுது. ஆலோ பிளாக் வந்து அப்படியே எம்சாண்ட் வரும், தண்ணியை ஊத்தி ரேஷியோட போட்டு அடிப்பாங்க. இப்ப நானா கேட்கிறேன், ஆலோ பிளாக் கல்லுக்கும் செங்கலுக்கும் வித்தியாசப்படுத்தும் பொழுது எந்த மண்ணு செத்து போன மண்ணு, எந்த மண்ணு செத்து போகாத மண்ணு? எம்சாண்ட் வந்து எங்க இருந்து வருது? இருங்கம்மா, எம்சாண்ட் எங்க இருந்து வருது? பாறையை உடைச்சி வருது. அப்ப அது சரின்னு சொல்றீங்களா? எல்லாமே தப்புதான். சிக்கன், அதாவது உயிரை கொள்வது பாவம் சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், சிக்கன் சாப்பிட்டா பாவமா, மட்டன் சாப்பிட்டா பாவமான்னு கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணும்? அப்ப அவர்னா சொல்றாரு, சிக்கன்னா வலியில ரொம்ப துடிக்கும், அது ரொம்ப பாவம், மட்டன்னா ஆடுனா கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லக்கூடாது. கல்லை ஒரு கனிம வளத்தை, அப்போ முன்னோர் கனிம வளத்தை எப்படி பாதிக்காம வாழ்ந்தானா அவன் என்ன பண்ணுவான், மண்ணை குழப்பி அப்படி என்ன பண்ணுவான். இப்ப நம்ம அந்த மாதிரி வாழ்ந்தா பிரச்சனை இருக்காது, வாழ முடியுமா? சாத்தியமா? ஆனா அவன் அப்படி வாழ்ந்தான். ஏன்னா சில அறிவாளிகள்லாம் இருக்காங்க, சில பேர்லாம் நிறைய படிச்சு 5 மூளை 10 மூளைலாம் இருக்கும் சில பேருக்கு. அவங்களாம் கேள்வி கேட்பாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் வாஸ்துவை பார்க்கவில்லை, எப்படி அவங்க சிறப்பா இருந்தாங்க? அந்த காலத்துல வாழ்ந்தவன் ஓலையில வீடு கட்டுவான், காஞ்சி போன ஓலையில வீடு கட்டுவான். எதுல? பண வளத்தன்ன ஓலையில. காஞ்சி போனவன அதுக்கு என்ன ஆயிடுது, ஓலை என்ன ஆயிடுது, காஞ்சி போகுது, செத்து போகுது. அப்ப அவன் கட்டின வீட்டுல எதனா ஒரு பொருளாச்சு அவன் சாவடிச்சு கட்டினானா?
எல்லாமே அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து என்ன பண்ணா பயன்படுத்தினான். அவன் எப்படி இருந்தான்? நோய் இல்லை, கடன் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்றோம்? கனிம வளத்தை காலி பண்றோம். இது உண்மையா பொய்யா நீங்க கண்டுபிடிக்கணும்னா யார் யாரெல்லாம் கிரானைட் அதிகமா யூஸ் பண்றாங்களோ அவங்க வீட்டுல போய் பாருங்க. ஒண்ணு கடன் இருக்கும், இல்ல இடுப்புக்கு கீழே பிரச்சனை இருக்கும். மார்பிள்ஸ் கிருஷ்ணகிரியில இருந்து ஓசூர், பெங்களூர்ல அதிகமா போடுவாங்க. வெயில் அதிகம்னா மார்பிளுக்கு சில்னஸ் கொடுக்குற தன்மை ஜாஸ்தி. இப்ப பெங்களூர்ல போனா எல்லாருமே வீட்டு உள்ள செருப்பு போட்டிருப்பாங்க. நான் வாஸ்து பாக்குற எல்லார் வீட்லயுமே வீட்டு உள்ள என்ன பண்ணிருப்பாங்க? செப்பல். ஏன்னா மார்பிள் ஜில்லுன்னு இருக்கும். கரெக்டாமா இல்ல தப்பா சொல்றேன்னா? மார்பிள் ஜில்லுன்னு இருக்கும். ஒரிஜினலான நீங்க மார்பிள்ஸ் வாங்கினீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அது நைட்ல மார்பிள்ஸ் தரையெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பே கூலிங் ஆயிடும். ஆனா டைல்ஸ் ஜில்லுன்னு இருக்கும். டைல்ஸுக்கு ஹீட் ஜாஸ்தி. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைல்ஸ் ஓகே, மார்பிள் ஓரளவுக்கு ஓகே, கிரானைட் கண்டிப்பா கூடாது. புரியுதா? எதுக்கு இதை இவ்வளவு தூரம் சொல்லி புரிய வைக்கிறேன்னா, இப்ப அந்த அகலு வாங்கி ஏத்துறீங்க, அது உடைச்சு மண்ணுல போட்டா ஆகும்? மண்ணோடைய மண்ணா? அப்ப பல லட்சம் நுண்ணுயிர்களை சாவடித்து விளக்கேற்றதுனாலதான் இந்த பஞ்சகவிய விளக்குல விளக்கேத்துக்கு நான் சொன்னேன். வீடியோ போட்டேனா? நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. இது என்னத்துல பஞ்சகவியம் என்னது? இல்லைங்கம்மா, மாட்டு சாணி, கோமியம், அப்புறம் 5 ஐட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 சொல்லிட்டீங்க. பஞ்சகவியம் விளக்கு இது நம்ம முன்னோர் இப்படிதான் யூஸ் பண்ணோம். இதுவே எரிஞ்சு பஸ்மமானா இதுவே நீங்க விபதியா கூட என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டா, இப்ப இது நானே வித்து கொடுக்குற மாதிரி உட்காந்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியல. நிறைய பேருக்கு என்ன பண்ணல, புரியல. பஞ்சகவியம் என்னன்னே தெரியல. பஞ்சகவியம் எல்லார் வீட்லயும் ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா முன்னொரு காலத்துல பஞ்சகவியம் அவசியம். இப்ப கோமியத்தை ரெடிமேடா போய் நாட்டுக்கு மருந்துகள்ல வாங்குறான். இன்னும் கூட சில பேருக்கு தெரியல. நல்லா கேட்டுக்குங்க. மாடு, பசுமாடு எப்ப விட்டாலும் கோமியமா? காலையில முதல் வாட்டி விடுறது மட்டும்தான் கோமியம். என்னது 6 மணிக்கு பாத்தீங்களா? அப்படிலாம் கிடையாதுமா. எந்தெந்த மாடு எத்தனை மணிக்கு வேணாலும் விடும், அது விடுற ஃபர்ஸ்ட் கோமியம் தான் கணக்கு. சில மாடு 5:30 விடும், 5:45 விடும், 6 விடும். எழுந்தவனே ஃபர்ஸ்ட் விடும் கோமியத்தை. அது கோமியம் விடும்போது பாடியே வேற மாதிரி. சாதா டைம்ல விடுறதுக்கும் கோமியம் விடும்போது விடுறதுக்கும் அந்த முதுகு மேல போய் வரும். அதான் கோமியம். அந்த ஃபர்ஸ்ட் கோமியத்தை தான் புச்சி உங்களுக்கு பேக் பண்ணி நாட்டு மருந்து கடையில் வைக்கிறாங்களா? தெரியுமா? கிடையாது. கோமியமே கிடையாது. அப்படியே அவன் கோமியம் புச்சாலும் இவ்வளவு கோமியத்தை புச்சா அதுல 100 லிட்டர் தண்ணியை கலப்பான். ஏன்னா எப்படி கொடுக்க முடியும்? அது மாதிரி கடையில கோமியம் வாங்குறவல்ல நிப்பாட்டிக்குங்க. விலைக்கு ஏற்றது அதிகமா. எங்க போனாலும் பஞ்சகவிய வாங்கி வச்சுக்கங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் போகலாம், அங்க 2 விளக்கு ஏத்துறீங்களா ஏத்திக்கங்க, 5 விளக்கு ஏத்திக்கங்க. பஞ்சகவியத்தை யூஸ் பண்ணுங்க. பஞ்சகவியத்தை யூஸ் பண்றதால என்ன நடக்குதுன்னா, நல்லது நடக்குதோ இல்லையோ, நீங்க என்ன பண்ணல, பல உயிரை அவ்வளவுதான். நீங்க நல்லது பண்றீங்கன்றத தாண்டி நீங்க பண்ற கெட்டது அங்க என்ன பண்ணுது, அது தடைப்பட்டு போய் நிக்குது. அவ்வளவுதான் விஷயம். இததான் பல மாசமா சொல்லியிருந்தேன்.